Hello friends, இன்னைக்கு நம்ம pumpkin யூஸ் பண்ணி கேக் பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்தி ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸ் நான் எடுத்துர்க்கேன். இந்த பீஸை வந்து நல்ல தோல் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு இங்க உள்ள இருக்குறதையும் வந்து நம்ம சீவி எடுத்துடலாம். இத வந்து இந்த பீஸ் வந்து நம்ம நல்லா திருவி வெச்சுக்கலாம். இது போல வந்து நான் 1 கப் திருவி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, திருவி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம சர்க்கரையை வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த சர்க்கரையில் வந்து இதை நம்ம பொடி பண்ணும்போது ஒரு பெரிய துண்டு பட்டையை வந்து நம்ம கூட போட்டுக்கலாம். இது போட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பட்டை நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த பூசணிக்காயில வந்து சாதாரணமாக வந்து ஃப்ளேவர் ரொம்ப கிடையாது. அதனால் வந்து இந்த பட்டை போடும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரையும் சின்னமனையும் வந்து நம்ம பொடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நான் பேட்டர் மிக்ஸி ஜாரில் தான் வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்து நம்ம கொஞ்சம் வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 1/2 கப் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் இதுக்கு வந்து பட்டரும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது 3/4 கப் சர்க்கரை. இதில் வந்து நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து நம்ம வந்து உள்ள பட்டர் போட்டுட்டு இது மாதிரி வந்து பட்டர் பேப்பர் நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இது போல் வந்து ஒரு கடாய் எடுத்துட்டேன். இதில் வந்து ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மூடியும் போட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆயில், முட்டை, சர்க்கரை இது மூணையும் வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சிட்டோம். இது கூட வந்து நான் இந்த 1 கப் பூசணிக்காவை வந்து நான் போடுறேன். அதையும் வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இதோட வந்து நான் பாலும் வந்து கலக்கிறேன். இப்போ வந்து நான் 1/4 கப் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து தேவைப்படும் போது கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். இதை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த வந்து மிக்சிங் பவுலில் வந்து இந்த பேட்டர் நான் ஊற்றிட்டேன், நம்ம அரைச்சதை. இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 1 கப் நான் இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் 1/4 கப் மைதா போடுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாமே இது உள்ள போட்டுடுறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜலிச்சு நம்ம வந்து அதை கலக்கி விடலாம். ஒரு பாதி வந்து நான் ஃபஸ்ட்டு ஜலிச்சுக்கிறேன். ஜலிச்சு நான் கலக்கி விடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாதியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. வெறும் இந்த மைதா மட்டும்தான் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். லம்ப் இல்லாத வந்து நல்லா கலக்கிடுங்க.
மிச்ச மைதாவும் நான் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா லம்ப் இல்லாமல் கலக்கி விடுங்க. உங்களுக்கு வந்து காயிலையும் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் வந்து நம்ம பால் வந்து பார்த்து தான் ஆட் பண்ணணும். நான் வந்து 1/4 கப்பு தான் இதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது எனக்கு கரெக்டாக இருக்குது 1/4 கப். இப்போ லம்ப் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் பாதி பேக்கிங் ட்ரேக்கு ஊற்றிக்கலாம். இந்த பாதி பேக்கிங் ட்ரேக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் டாப் பண்ணிக்கலாம். கடாயில் வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம கடாயில் வச்சாச்சு. இதில் வந்து நான் உப்பெல்லாம் போடலை, இந்த கடாய் ஹீட்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வந்து 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பம்ப்கின் கேக் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வந்து ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் பரங்கிக்காய், பூசணிக்காய் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பம்ப்கின் ஒயிட் பம்ப்கின் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாக, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் பேட்டர் வந்து மைக்ரோவேவில் செஞ்சிட்ருக்கேன். அதையும் வந்து நான் முடிஞ்சால் காட்டுறேன். இப்போ இந்த கேக் வந்து நம்ம கடாயில் பண்ணியிருக்கிற கேக். ஏற்கனவே வந்து பேனில் பண்ணியிருக்கோம், குக்கரில் பண்ணியிருக்கோம், ரைஸ் குக்கரில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து நம்ம கடாயில் கூட நம்ம கேக் பண்ணலாம். நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பேட்டர் மிச்சம் இருந்தது, அது வந்து மைக்ரோவேவில் குக் பண்ணியிருக்கேன். மைக்ரோவேவில் பார்த்திங்கன்னா 43 மினிட்ஸ் ஆச்சு இது குக் ஆகிறதுக்கு. அது ஏன்னு தெரியல, கடாயில் வந்து நமக்கு சீக்கிரமாக ஆயிடுச்சு. 30 to 35 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். பட் இதில் வந்து 43 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதையும் வந்து நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம மைக்ரோவேவ் கேக்கும் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், நல்ல சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ஸோ பரங்கிக்காய் பூசணிக்காய் ரெண்டுலேயும் வந்து நீங்கள் கேக் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்லேயும் வந்து நம்ம கேக் பண்ணால் சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.